வீரப்பேரரசு வேலுநாச்சியாரின் 228வது நினைவு முன்னிட்டு முக்கியத்துவத்தின் சார்பாக தலைமையில வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த விழாவை நமது ஆட்சியாளர்கள் ஆளும் பரப்பு இந்த கோரிக்கையை அந்த விருதுகள் விருதுகள் வழங்கப்படுகிறது. சூழ்நிலத்துக்கு அந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. அதில் வீரமங்கை வேலுநாச்சியார் விருது வழங்க வேண்டும். வீரப்பேரரசு வேலுநாச்சியாருக்கு சென்னையில் ஒரு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும். கல்வி திட்டங்களில் கல்வி பாடப்புத்தகங்களில் வேலுநாச்சியாரோட புகழை பரப்பும் விதமாக அவர் வாழ்ந்த வரலாற்றையும் அவர் வாழ்வியலையும் இனிவரும் காலங்களுக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும். வேலுநாச்சியோட வாழ்வியல் என்ன, அவங்க நாட்டுக்கு செய்யும் ஏனென்றால் ஜான்சிராணியை பத்தி தெரிஞ்ச நம்ம பிள்ளைகளுக்கு வேலுநாச்சியாரோட வாழ்வியலும் வரலாறும் தெரியாது. முதல் சுதந்திர பெண் போராளியான வேலுநாச்சியோட புகழையும் அந்த வீரத்தையும் திராவிட கட்சிகள் கடந்த 60 ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இதை அந்த வேலுநாச்சியோட புகழை எக்காரணத்தை கொண்டு வெளியே கொண்டு போய் ரொம்பவும் மிக நேர்த்தியாக இருக்கிறார்கள். யாராருக்கும் விழா இருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் வேலுநாச்சியோட விழாவை மிகவும் பிரமாண்டமா செய்யலாம். இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, விஜயோட அந்த கட்சி ஆரம்பிச்சாரு, அதுல கூட வேலுநாச்சியாரோட இதை வச்சாரு. அப்ப வேலுநாச்சியார் முக்கியத்துவம் செய்த இந்த தமிழ்நாடு ஏன் அவர் சாதியாக பார்த்து ஏன் வேலுநாச்சியார் புறக்கணிக்க வேண்டும் ஒரு கேள்வி. அப்ப வேலுநாச்சியார் இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு காலத்தால மற்ற சமூகங்களும் இந்த ஆட்சியாளரும் வேலுநாச்சியார் புறக்கணிக்கிறாங்க என்று 1000 கேள்விகள் நம்ம நோக்கி போயிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் கடந்துதான் நாம் பொதுவெளி சமூகத்தோடு பயணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வருகிற டிசம்பர் 27 ஆப்பாடு மரவ சங்கம் பசுமை முத்துராமலிங்க அவர்களையும் மேலா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் மிகவும் கீழ்த்தரமாக உரிமையிலும் அவரோட போராட்ட நோட்டையும் அவரோட அதை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய செந்தில் மல்லன் என்கிற தமிழர் கழகம் பேசுகிறார்கள். மின்னிப்பு கழகம் அவர் மீண்டும் பாண்டியராக ஒரு புத்தகத்தை ஏற்படுத்தி அவர் ஒரு பொது நிகழ்விலே ஆர்ப்பாட்டத்திலேயே மிகவும் கீழ்த்தரமாக நேதாஜியையும் உரிமையும் சமூகத்தை மிகவும் அனாரியமாக பேசிய அவர் மீது இதுவரை ஆளுகின்ற ஆட்சியாளரும் சரி காவல்துறையும் சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த 1 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் செய்யும் இந்த செயல்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சில அமைப்புகள், அந்த தேவேந்திர அமைப்புகள் எல்லா அமைப்பும் சொல்லலாம், அந்த மக்கள் நம்ம சொல்லலாம். மக்கள்லாம் ரொம்ப தேர் மீதும் நேதாஜி மீது பற்றுள்ளவர்கள். ஏனென்றால் அவங்க ஃபார்வர்ட் பேங்க்ல பயணிச்சவங்க. அவர்களை தூண்டும் விதமாக சில குறிப்பிட்ட சில இயக்கங்களும் சங்கங்களும் மட்டும் பசுமை முத்துராமலிங்க அவரை பற்றி அந்த இருக்கிறது. அந்த நேதாஜி அனைவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டும் ஜாதி மரம் கடந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவன் ஆப்பாடு மரவ சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று முன்பு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதுவும் மிகவும் தவறான விஷயம். ஆப்பாடு மரவ சங்கம் 100 ஆண்டுகள் கடந்த ஒரு மரவ சங்கம். அந்த சங்கம் அந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான சங்கமாக செயல்படுது. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆப்பாடு எல்லா சங்கமுக்கும் முடக்க வேண்டும் என்ற தவறான கோஷமிட்ட அந்த நன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் நீங்க செய்யும் இந்த செயல் ஒட்டுமொத்த தேவேந்திர சமூகத்தையும் இழிவுபடுத்தும் போது உள்ளது. இன்னும் தலைமையாவது இந்த முக்கியத்துவரையும்
தேவேந்திர ஒற்றுமைக்கு மட்டுமே பாடுபட வேண்டும் என்று இதன் வாயிலாக சொல்கிறேன். வருகிற 27ஆம் தேதி அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முக்கூட்டு சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன்.